ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு 3 ஏக்கர் 33 சென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய சுத்தமான செம்மண் பூமி தாங்க. இந்த பூமியானது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரத்துலேருந்து ரெட்டியார்சத்திரம் பக்கத்தில் மெயின் பைபாஸ்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்டல் ரோடு மேலே இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. இப்போ தான் தார் ரோடுமே போட்டுக்கிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதிகபட்சம் ஒரு 5 மந்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு வந்து கம்ப்ளீட் ஆகிருங்க. இப்போ மெட்டல் ரோடு போட்ட மணிக்கு இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அபூர்வ ஹோட்டல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏக்கர் பக்கமே நம்ம இடத்துக்கு ஆப்போசிட்டில் வாங்கி போட்டிருக்காங்க. அதனால் இப்போ தான் மெட்டல் ரோடு போட்டுருக்காங்க. வேகமாகவும் இந்த வேலை முடிஞ்சுன்னா உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு அது போகுங்க. இப்போ மண் ரோடாக்கனால வந்து கொஞ்சம் ஒரு வேலை சொல்கிறாங்க. இதே தார் ரோடானா இன்னுமே வேலை கொஞ்சம் அதிகமாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 3 ஏக்கர் 33 சென்ட்டுங்க. சுத்தமான செம்மண் பூமி, நல்ல பாக்ஸ் ஷேப்லேயே நம்மளுக்கு அமைஞ்சிருக்கோம். என்னென்ன விவசாயம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம், தக்காளி, கத்திரிக்காய், அப்புறம் பீக்கங்காய், இது போக ஒரு கொஞ்சம் மிளகா, இந்த மாதிரி ஒருங்கிணைந்த விவசாயம் மாதிரி பார்க்குறாங்க. இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், காய்கறி இதுதான் நம்மளுக்கு விவசாயம் பண்ணுறாங்க. காய்கறி அதிகமாக விவசாயம் பண்ணுறதுக்கு காரணம், நம்ம இடத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் தான் நம்மளுக்கு வந்து 7 கிலோமீட்டர் அதிகபட்சம் ஒட்டந்தரம் காந்தி மார்க்கெட் இருக்குது. ஃபுல்லாகவே கேரளா, சென்னை இந்த மாதிரி ஃபுல்லாகவே வெளி மாநிலங்களுக்கு போகிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாக காய்கறிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறதுனால பூராமே காய்கறி விவசாயம் நிறைய பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கேணி அமைஞ்சிருக்குங்க. கேணி வந்து நல்ல ஆழமான கேணி, 40 to 60 அடி பக்கமே இந்த நம்மளுக்கு கேணி வந்து வரும். நல்ல ஆழமான கேணி தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், கேணியும் பாருங்கள். நான் சொன்ன கிணறு இந்த கிணறு தான். தண்ணின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 70 to 80% வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாறை கிணறு தான், மணல் கேணி கிடையாது. இதில் கிடைக்கிற ஊற்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மனண்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். பாறையில் கிடைக்கிற தண்ணி வந்து என்றைக்குமே வற்றாது, அதுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு லிமிட்டு ரொம்ப இல்லாமல் இருந்தாலும் ஒரு 60% கிடச்சுன்னா 60% வருஷம் ஃபுல்லாக வெயில் காலம், மழை காலம் இதில் பார்த்தா கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் மணலில் கிடைக்கிற ஊற்று வந்து வறட்சி காலத்தை கொஞ்சம் ட்ரை ஆகிரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போரும் அமைஞ்சிருக்குங்க. அது போக நம்மளுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து அந்த வீட்டையுமே நான் காட்டியிருப்பேன். கேணி பாருங்கள், தண்ணி நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஊற்று தான். நீங்கள் நேரில் வந்து இப்போ வீடியோவில் தெரியாது உங்களுக்கு, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஊற்று வடிகிறது உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு மோல்டு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குங்க. மோல்டு வீடு ப்ளஸ் ஒரு மாட்டுக்கு ஷெட்டு, மாடு வளர்க்குறாங்க. மாடு வளர்க்குறதுக்கு தனியாக 2 ஷெட்டும், நம்ம தங்குறதுக்கு ஒரு பெரிய வீடு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7.5 HP இலவச மின்சாரம் ப்ளஸ் வீட்டுக்கு ஒரு சிங்கிள் பேஸ் சர்வீஸ், பணம் கட்டுற ஒரு சர்வீஸ் அமைஞ்சிருக்கு. அது 100 யூனிட் வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ தான். அதனால் பணம் கட்ட தேவையில்லை. மேக்ஸிமம் நல்ல வருமானம் தரக்கூடிய சொத்துங்க. இதுக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 32 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. விலை கொஞ்சம் அதிகம்தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். வாங்கி விவசாயம் பார்க்கணுன்றவங்களுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பைபாஸ் பக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் ரேட் சொல்கிறாங்க. சக்தி காலேஜுக்கு நியர்பையாக வந்துடும். இது விலை வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, நெகோசியபிள் தான். நேரில் வந்தால் அவங்க ஓனர் குறைச்சி பேசுகிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. 32 ரூபாயும் உடச்சி பேசுகிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் நேரடியாக வாங்க, இடம் பாருங்கள். இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட உட்காந்து நேரடி சிட்டிங்கில் நமக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் குறைச்சி பேசிக்கலாம். நான் சொன்ன வீடு இந்த வீடு தாங்க. அந்த நம்ம தங்குற மாதிரி பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருந்து அதிகமாக மாறிங்க அவங்க வாங்கினா தங்குறதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே, தொடர்ந்து சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம்.